இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். மார்க் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமான் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, சிரேனே ஊர்க்காரர் சீமான் என்கிறவன், அவருடைய அப்பா பேர், அவங்க பிள்ளைகள், அதெல்லாம் ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவன் இந்த ஊருக்கு வர எதுக்கு வந்த பண்டிகையை கொண்டாட வர்றானா? இயேசுவை குறித்து இவ்வளோ சொல்கிறாங்களே, அந்த எருசலேம் ஆலயம் இருக்கிறதே, அந்த ஆலயத்தெல்லாம் கண்களினால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாணப்பட்டு வருகிறானா? அந்த வசனத்தில் அதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க ஊருக்கும் இந்த இருக்கிற இடத்துக்கும் பல மைல்கள் டிஸ்டன்ஸுங்க. அந்த காலத்தில் பஸ் வசதி இருக்காது, எந்த வாகனம் இருக்காது. அவன் நடந்து வரலாம், நடந்து வருகிறான், தாகத்தோடு வருகிறான். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சீமானை என்ன செய்கிற பலவந்தம் பண்ணுகிறார்களாம். என்ன பலவந்தம்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அடிக்கப்படும்படி சிலுவையை தூக்கி கொண்டு அவரை வழிநடத்துகிறார். தலையில் முள்முடி சுட்டுறாங்க, அவரை வாரினால் அடிக்கிறாங்க, ரத்தெல்லாம் சிந்துது, காயப்பட்டவராய் அவர் கண்ணீரோடு கூட அங்கே வந்து கொண்டே இருக்கிறார். அவர் பெரிய ஒரு சுமை. அவர் எந்த சிலுவையிலே அவர் சிலுவையில் அடிக்கப்படும் ஆணிகளால் கடாவப்பட வேண்டுமோ அதே சிலுவை மரத்தை அவரே தூக்கி கொண்டு வருகிறார். தள்ளாடுகிறார். வேலை என்ன நினைச்சிருக்கலாம், இவன் ஆணிகளை அடித்துதான் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி வானத்திற்கு மூமிக்க சிலுவையில் தொங்க வேண்டும். இதுதான் அவர்களை பொய்யாக ஒப்பு கொடுத்த அந்த யூதர்களுடைய எண்ணம். ஒருவேளை இந்த மனுஷன் தள்ளாடி சுமக்க முடியாமல் வருகிறதை பார்த்து வழியிலேயே இவன் மரித்து போய்விடக்கூடாது, சிலுவையில் தான் கொடூரமாக தொங்கப்பட்டு அவன் சாக வேண்டும் என்று சொல்லி வழியிலே சாகக்கூடாது, கொஞ்ச நேரம் செத்து போயிடக்கூடாங்கிறதுக்காக இந்த சிலுவையை யாரையாவது சுமக்க சொல்லலான்னு சொல்லி தேடி பார்த்திருக்கலாம். அப்பொழுதுதான் சிரேனே ஊரனாகி சீமான் வருகிறான். பாருங்கள், இவங்களுக்கு பேரே அன்எக்ஸ்பெக்டட் கிராஸ். இந்த செய்திக்கு தலைப்பு அப்படி வைக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை ஆக்சிடென்டல் டிசீபிள், தற்செயலாக சீசனாக மாறுகிறவன். அல்லேலூயா. எதிர்பாராத சிலுவைகள், இப்படியெல்லாம் வைக்கலாங்க. பலவந்தம் பண்ணுகிறார்கள். இயேசுவோடு கூட 3 வருஷம் அவர் கூடயே இருக்கிறாங்க. அற்புதத்தை கண்களினால் பார்க்குறாங்க. 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கோடி நிறைய மீதி எடுக்கிறார்கள். அப்பொழுதும் இத்தனை பெரிய அற்புதத்தை பார்த்த சீசர்கள் எங்கு போய்விட்டார்கள்? அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் ஐயா. அவர்கள் விட்டு ஓடிப்போனார்கள். பாருங்கள், அந்த முதல் அதிகாரம் 14 அதிகாரம் 50வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை கைது பண்ண உடனே யூதாஸ்கோரியத்து முத்தத்தின் ஆள் காட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் சிநேகிதனே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல 49ஆம் வசனத்தில், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியில் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுத்த உடனே கூடவே அற்புதத்தை கண்ட சீசர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். இயேசுவுடைய பாடுகளை சுமப்பதற்கு தங்களுக்கு மனது இல்லை. இன்னும் 67ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு எல்லாம் ஏசப்பா சிலுவையில் ஒப்பு கொடுத்து உள்முடி சூட்டப்பட்டு காரி உமிழ்கிறார்கள். எத்தனை கொடுமைகளை ஆண்டவர் சகித்து கொண்டிருக்கிறார். வேதனைகள் படும்போது
இயேசுவோடு இருக்கிற சீசர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஐயா, இன்றைக்கும் அது போல தாங்க. அவரால் அழைக்கப்பட்ட சீசர்கள் எல்லாரும் சும்மா தாங்க இருக்கிறோம், குளிர் காய்கிறோம், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். சிலுவையை தூக்குவதற்கு மனதில்லை ஐயா, மனதில்லை. குளிர் காய்ந்து கொண்டா பரவாயில்ல. அதே வசனத்தில் பாருங்க, அவனை உற்று பார்த்து நீயும் நசனாக இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. பாருங்க, மறுதலிக்கிறார்கள். சிலுவை பாடுகளை மறுதலிக்கிற கிறிஸ்தவம் ஐயா. அவருக்குரியவர்கள், அவரை அன்பாக அற்புதத்து ருசி கண்களினால் கண்டவர்கள், அற்புதத்து ருசி பார்த்தவர்கள் குளிர் காய்கிறார்கள், மறுதலித்து போய்கிறார்கள். பாருங்கள், எல்லாரும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் மறுதலித்து போயாச்சு. ஒன்றுக்கும் சம்பந்தமில்லாத சேனாயி சீமோன், அவன் பலவந்தம் பண்ணப்படுகிறான். சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணுகிறான், அவனும் சுமக்கிறான் என்று வரலாறு சொல்லுகிறது ஐயா. அல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேங்க, இந்த கணேசன் இந்த சீமோனுக்கும் எனக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப தாழ்ந்துகள்லாம் கிடையாதுங்க, பிரசங்கெல்லாம் பண்ணவே தெரியாதுங்க, கோர்வையாக பிரசங்கம் பண்ண தெரியாது, நல்ல அழகாக பாடெல்லாம் பாட தெரியாது, சின்ன ஆக்ஷனாக செய்ய தெரியாதுங்க. நான் அழைக்கப்பட்ட பெரிய ஒரு சீசனே கிடையாது, உருவாக்கப்பட்டவன் கிடையாது, பைபிள் காலேஜ் படிக்கல. நான் ஒரு ஆக்சிடென்டல் சீசனாகத்தான் நினைக்கிறேன். இந்த சேன ஊரனாகி சீமனாகி போனதான இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 23 வயது வரையிலும் இயேசுவுக்கு விரோதமானவன், அவரை மறுதலித்து போகிறவன். நான் இயேசுவிடத்தில் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நீ மறித்து விடுவா என்று சொல்லிவிட்டார்கள். கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். கடவுளை தேடினேன். நான் ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகர இளமை, 10 ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. கட்டாயம் இருந்து போமே என்கிற நிலைமை இல்லை. இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி தாங்க சர்ச்சுக்கு ஏசப்பாவை தேடி போனேன். அவங்க பாடுற பாட்டு புரியல, பண்ணுற பிரசங்கம் புரியல. ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு உயிர்த்தாரும் என்று எழுதேன். யாரோ ஒருவர் என்னை தொட்டதை என்னால் உணர முடியும். ஒரு நிமிஷம் ஜெபத்தில். அன்பு, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், ஒரே ஒரு நிமிடம் இயேசுவே என்னை சுகப்படுத்தும், இயேசுவே எனக்காக இறங்கும், இயேசுவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும், இயேசுவே என் கடன் பிரச்சனை தீரட்டும் என்று, இயேசுவே குடிகாரை என் கணவரை குடி பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும், ஐயோ இயேசுவே ரட்சிக்கப்படாத என் பிள்ளையை ரட்சியும் என்று நீங்கள் ஏசப்பா பார்த்து அழுது பாருங்கள். நான் அப்படித்தானே அழுதேன், ஒரு நிமிடம் அழுதேன். யாரோ ஒருவர் என்னை தொட்டதை உணர முடிந்தது. மனதிலே ஒரு ஆறுதல். தொடர்ந்து 5 வாரங்கள் போனேன். 5 நிமிஷம் ஏசப்பட்ட ஜெபிச்சிருப்பேன். 5 நிமிடத்தில் இந்த கணேசனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார் ஐயா, மாற்றிவிட்டார். நீ எத்தனை துன்மார்க்கராக இருந்தாலும், எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும், ஒரு 5 நிமிடம் ஏசப்பா பாதத்தில் தனிமையாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள் ஐயா. இந்த ஏசப்பா உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை செய்வார். நீங்கள் விரும்புகிற சுகத்தை தருவார் ஐயா. 5 நிமிடம் ஒதுக்கிறாள் அண்ணையா. ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்து பாருங்கள் ஐயா. இளையகுமாரன் பன்னிமைக்கு போயிட்டு அவன் உணர்வணிந்து தகப்படத்தில் வரும்போது எவ்வளோ ஜெபம்னா, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய குமாரன் என்பதற்கும் பாத்திரமில்லை என்று ஒரே ஒரு நிமிடம் கண்ணீரோடு ஜெபித்த அவனுக்கு என்ன மாற்றம் ஐயா, என்ன அற்புதம் ஐயா. புதிய ஆடை உடுத்துகிறார், கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார் தகப்பன். மோதிரம் போடப்படுகிறது. என் பிள்ளை கையால் செப்பல் இல்லை, செப்பல் போடுகிறார் தகப்பன். விருந்து ஐயா. ஐயா, இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரே ஒருவனும் இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த கணேசன் ஏன் தெரியுமா? இயேசுவின் கைகளை ஒப்பு கொடுத்தான். ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் மறுதலிச்சிட்டேங்க. இயேசுதான் சாமி, அதுக்கு என்ன நிச்சயம்? எல்லா சாமியும் ஒன்று தானே, ஒரு மறுதலிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இன்றைக்கு எழுப்புதல் இல்லாத காரணம் நன்றி இல்லாத கிறிஸ்தவங்க தான். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் நில் தான். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனை,
உனக்கு வேலை கொடுத்தார்ல, நீ முழு நேர மிஷனரியாக போயிருக்கணும். இல்லை உங்களுக்கு மனதில்லை, சரி உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கார, பிஸ்னஸ் கொடுத்துருக்கா, வருமானம் கொடுத்துருக்காரா, நீ அப்போ முழு நேர மிஷனரிகளுக்கு காணிக்க கொடுக்கணும்ல, உன்னால் இயன்ற பங்களிப்பை மிஷனரி ஊழியத்துக்கு தரணும்ல. ஐயா, நன்றி இல்லாதவர்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டாமா? அவருக்குரிய பாரம்பரிய கிறிஸ்தவளா நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை, நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை யாரோ ஒருவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. அதுபோல்தான் இயேசு சுமக்க வேண்டிய அந்த சிலுவை பாரத்தை கூட இருக்கிற சீசர்களும் சுமந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சிறைனை ஊராகிய சீமான் சுமக்கிறான். சற்று நேரம் பலவந்தம் பண்ணப்படுகிறான். எத்தனை வேதனை ஐயா, எத்தனை வேதனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். சிறைனை ஊனாய சீமானை குறித்து தியானிக்கும் போது பலவந்தப்படுத்து, ஐயோ இந்த சிலுவை தூக்குறாப்புல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைங்க. ஆனால் என்னுடைய வேத புஸ்தகம் ரோமர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆனால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவ சித்தல்லாமல் யாருடைய வாழ்க்கையில் சிலுவை தூக்குற சம்பவம் வரவே வராது. உங்களுக்கு ஒரு பாடுகள் வருதா, கஷ்டங்கள் வருதா, நெருக்கங்கள் வருதா, அவமானங்கள் நிந்தைகள் வருதா, குறைச்சல் வருகிறதா, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே வழி நடத்துகிறார். அந்த சீமோன் பலவந்தப்பட்டு சிலுவையை தூக்கினாலும் ஆண்டவர் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கணேசன் ஆகிய எனக்கு ஒரு பாக்கியம், எனக்கு ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் செய்திருக்க வேண்டும். தன்னுடைய இந்த கணேசன் மிஸ்டரியாக அனுப்பப்பட்டு 30 வருஷம் என்னால் என்ற ஊழியத்தை செய்கிறான். என்கிட்ட நிறைய குறைவு உண்டுங்க, என்கிட்ட பர்ஃபெக்ட் நான் கிடையாதுங்க. எஸ்அப்பாவுக்கு ஏதாவது உண்மையாக செய்யணும்னு செய்கிறேங்க. ஆனால் இந்த ஊழியத்தை யாரோ ஒருவர் கிறிஸ்தவர்கள் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு 1 லட்சம் வாலிபர்களை கூட்டவா வேண்டாமா? இவ்வளோ ஃபினான்சியல் இருக்குது, இந்த வருஷம் கேம்பை விட்டுலாமா? இப்படி தாங்க மனசு ஏங்குகிறது. ஆனால் எஸ்அப்பா அழுது கொண்டு இருக்கிறாரே, பாவிகளுக்காக ஏங்குகிறார்களே, யாரை அனுப்புவேன் என்று சொல்லி புலம்புகிறாரே. எஸ்அப்பா எங்கள் கண்ணீரை துடைச்சிருக்கேன், நான் தானுங்க அவர் கண்ணீரை துடைக்கணும். எஸ்அப்பா அழுது கொண்டு இருக்கிறாரே. அப்படிதாங்க இந்த ஊழியத்தை செய்கிறோம். இவ்வளோ பெரிய பாரத்தை சுமப்பதற்கு தகுதியானவன் அல்ல இந்த சீமோன், தகுதியானவன் அல்ல. அற்புதத்தை கண்களினால் பார்த்த சீசர்கள் கிடையாது. இவன் சும்மா வர்றவன், அவன் பலவந்தப்படுகிறான், அதை அவன் ஏற்றுக்கொண்டு சுமக்கிறான். அன்எக்ஸ்பெக்டட் கிராஸ். ஆனாங்க அவன் கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை சுமக்கிறான். ஆண்டவர் எல்லாருக்காக மறிக்கிறார். சிலுவையை சுமந்து கடைசி சொட்ட ரத்தத்தையும் சிந்தி மறிக்கிறார். ஒருவேளை என்னுடைய வேலை சின்னதாங்க, கொஞ்சம் தாங்க, ஆண்டோடைய வேலை தான் பெருசுங்க. பெரிய ஒரு பாடுகளை, நோய்களை, சாபத்தை சிலுவையில் சுமந்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு என் வேலை, உங்கள் வேலை, சபைகள் வேலை, ஊழியக்கார வேலை கொஞ்சம்தான். அதை கொஞ்சம் செய்கிறதுக்கு ஆண்டவர் அன்பாக பேசுகிறார், பலவந்தம் பண்ணுகிறார். திருச்சபையை ஏன் நீ கிராம ஊழியத்தை செய்யக்கூடாது? தேவலாகி நான் எழுமளவும் கிராமங்கள், தாயாக எழுமளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களும் ஏன் நீங்கள் தாயாக கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி எழும்பக்கூடாது? யோனா பலவந்தம் பண்ணப்படுகிறான். சீமான், சீரனையோடு ஐயே சீமானை போன்று கட்டாயம் நீதான் நினைவே சொல்ல வேண்டும். பலவந்தம் பண்ணுகிறார். மோசே நான் தகுதியானவல்ல, நான் திக்குவாய் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவனை பலவந்தம் பண்ணுகிறார். அன்போடு கூட பேச நீதான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு பிடிக்காத காரியம் சுவிசேஷம் அறிவிப்பது, மிஷனரி ஊழியர்களை தாங்குவது, ஆத்தும ஆதாயம் செய்வது. இப்படி காலங்களை கடந்து விட்டீர்களா? இல்லைங்க. இந்த செய்தி மூலமா ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறார். அன்று உங்களை துரிதப்படுத்துகிறார். உங்களை சீமான் பலவந்தம் பண்ணப்படுகிறது போல பலவந்தம் பண்ணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாங்கினேன்,
கொஞ்சம் கஷ்டப்படுங்களேன், கொஞ்சம் வேதனைப்படுங்களேன். உங்களுக்கு இருக்கிற சௌரியத்தில் இருந்து கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். நீங்கள் ஹோட்டலில் மாதத்தில் 10 நாள் சாப்பிட்றீங்களா, ஒரு 5 நாளை விட்டு கொடுங்க. இல்லை 4 தடவை சாப்பிட்றீங்களா, 2 தடவை விட்டு கொடுங்க. ஒரு கலசம் தண்ணி ஐயா, ஏழை விதவி சாப்பிடுவதற்கென்று நானும் என் பிள்ளை சாப்பிட்டு சாக போகிறோம் என்ற ஏழை விதவி இடத்தில் எளிய அனுப்பப்படுகிறான். அங்கே எளியவாள் சமரிய ஸ்திரீ பலவந்தம் பண்ணப்படுகிறார்கள் ஐயா. இல்லை, அதில் ஒரு அடையை கொடுத்துரு ஊழியக்காரனுக்கு. ஒருவேளை அவள் தன்னை ஒப்பு கொடுத்ததினால, ஐயோ கர்த்தரே தேவன் என்பதை லட்சக்கணக்கான ஜனங்களை அறிக்கை எடுக்கிறார்கள் ஐயா, கண்டுகிறார்கள். ஐயோ இன்றைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதலே இல்லையேங்க, எழுப்புதலே இல்லையே. ஒருவேளை புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த கணேசனுக்கு என்ன தோணுது தெரியுமாங்க, என்னிடத்துல இருக்கிற சுவிசேஷத்திற்கு வல்லமை இல்லையோ, என் கூட இருக்கிற ஏசப்பாவுக்கு வல்லமை இல்லையோ, சந்தேகிக்க தோன்றுகிறது. இல்லைங்க, அப்பா உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவர். ஆனால் அவருக்கென்று சிலுவையை சுமப்பதற்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து கற்ப வேதனைப்பட்டபடி பாரத்தை சுமப்பதற்கு ஆட்கள் இல்லை ஐயா. அங்கே சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தம்முடைய சீசரிடத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நான் இந்த செய்தியை கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேங்க. அன்று உங்களை எவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கார், சொந்த வீடு கொடுத்துருக்கார்ல, வேலை கொடுத்துருக்கார்ல, கார் கொடுத்துருக்கார்ல. ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபித்தீங்களாங்க. அந்த சீமோன் சிலுவையை அவன் சுமத்த பழம் வந்தப்பட அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு சில நேரம் சிலுவையை அவன் சுமக்கிறான். இயேசுடைய பாரத்தை நீங்கள் கொஞ்சமாவது சுமந்திருக்கிறீர்களா? என்னையா செஞ்சீங்க நீங்க? ஏனையா 21 நூற்றாண்டுகளாக எழுப்புதல் இல்லை, எங்கோ தவறு நடக்கிறது. ஐயோ நீங்க பிரசங்கிக்க பண்ணுகிற செய்திகள் எல்லாம் ஐயோ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் தான் பிரசங்கம் பண்றோம். இருக்கட்டுங்க, நீ ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமா மாறுங்க ஐயானா கொஞ்சம் தியாகம் பண்ணி கொஞ்சம் பாடுகளை சுமங்களே. உங்களுடைய அந்த வருமானத்தை கொஞ்சம் ஏசப்பாவுக்கு கொடுங்களேன், கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை ஏசப்பா ஏழை ஊழியர்களுக்கு கொடுங்களேன். உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது, அதில் ஒரு சின்ன இடத்தை ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுங்களேன். உங்களுடைய கொஞ்ச நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுங்களேன். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் போராடுகிறார், பலவந்தம் பண்ணுகிறார், நாம் மறுக்கிறோமே, இல்லை என்று சொல்லுகிறோமே. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே எஸ்தரே. ஐயோ ஆண்டவர் கைகளை நம்ம அர்ப்பணிப்போம் ஐயா. எவ்வளோ நூற்றாண்டுகள் ஆச்சுங்க. நான் இந்த ஜனவரி மாதத்தில் பெரிய ஒரு இலக்கோடு இந்த ஊழியத்தை இந்த வருஷத்தை தொடங்கினங்க. 3 மாதமா ஒன்றுமே நடக்கலைங்க. புதிய ஊழியர்கள் 1000 பேர் எடுக்கணும், கனவுகள் இருக்கிறதையா, தரிசனம் இருக்கிறதையா. ஆனால் எல்லா நேரமும் எங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் எங்களால் முடியாமைனாலே ஐயோ தங்கி விடுகிறோம் ஐயா. ஆட்கள் இல்லையே, வேலை கொட்டி கிடக்கிறது ஐயா அந்த தேவனுடைய ஊழியத்தில். ஆனால் ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை, இயேசுடைய பாரத்தை சுமப்பதற்கு ஆள் இல்லையா ஐயா. இந்த சீமோன்கள் தேவை. சேனை ஊனாகிய சீமோன் கொஞ்ச நேரமாவது இந்த சிலுவை பாரத்தை சுமந்தது போல அன்பு கிறிஸ்துவனர்களை வாங்கலை, கொஞ்ச நாட்கள் எங்கள் இடத்துல வந்து தங்கி இருங்களேன். 365 நாள் சில நாட்கள் ஜெபத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்களேன். சில வாரம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு குழுவாக எங்களிடத்தில் வாருங்களேன். இன்னும் நாங்கள் என்ன செய்யட்டும் பிரதர், எங்கள் பகுதிகளில் நாங்கள் என்ன செய்யட்டும்னு சொல்லி கேளுங்களேன். எங்கள் பாரத்தை நீங்களும் உங்கள் பகுதிகளை சுமங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, ஆசீர்வதிப்பார். இயேசுடைய பாரத்தை சற்று சுமந்ததினால் பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து முழுவதுமாக சிலுவையிலே பாரத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட ஜீவிக்கிறவராக எழுந்தார் ஐயா. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்எக்ஸ்பெக்டட் கிராஸ் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிலுவையை சுமக்கிற ஒரு தருணம் வருமானால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. சிறைனை ஊனாகி சீமான் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்ட போது அவன் சுமந்து சற்று நேரும்படி சிலுவையை சுமந்தது போல நானும் சுமக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் சுமக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக தியாகம் செய்யட்டும்,
மக்காக அவமானப்படட்டும், உங்க மக்காக ஏதாயிலும் செய்யட்டும் ஆண்டவரே. தன்னுடைய பணத்தை, ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் விற்று கொடுக்கட்டும், ஆசீர்வாதத்தை விற்று கொடுக்கட்டும். எப்படியாவது இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை காண இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஏவி அருளுவீராக, பலவந்தம் பண்ணுவீராக, ஊழியக்காரர்களை பலவந்தம் பண்ணுவீராக. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் என்று சுமப்பதற்கு நீர் உதவி செய்வீராக. மதியான தூக்கத்தை விடற்றும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் செய்தி கேட்பது, ஆவியில் நிறைவது, வீட்டில் போய் தங்கியிருப்பதல்ல, தேவையுள்ளவர்களை நான் சந்திக்கட்டும் என்று சொல்லி புறப்பட்டு போவார்களாக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.